வெல்கம் டு இனியாஸ் vlog. இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கா? முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு தெரியலையா? அதிகமான எக்ஸ்பென்ஸ் கொடுத்து மார்க்கெட்லேருந்து பொருள் வாங்கி யூஸ் பண்ண முடியலையா? உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். வெந்தயம், பாதாம் பிசின், செம்பருத்தி இலை, கறி லீவ்ஸ், அப்புறமா ஆனியன் ஒரு அரை சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தையும் பாதாம் பிசினையும் நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க, காலையில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து ஆக்கிட்டு அதை வந்து வெறும் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ண வேண்டாம். நல்ல ஒரு ஆயில் மசாஜ் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ஹேரில் நல்லா அந்த ஸ்கேல்ப்லாம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஆறுற வரைக்கும் நல்லா விட்டுருங்க. இன்னொன்று என்னென்னா, நல்ல ஒரு கண்டிஷ்னர், ஹேர் வந்து ஷைனிங்காகவே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப சிக்காக இருக்குது அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு சூடாக இருக்கும் போதே ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறிட்ட அப்புறம் ஜெல்லி மாதிரி ஆகிடும். நான் இன்றைக்கி அந்த வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியவே வந்து ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லில் போட்டதுனால எல்லோயிஷாக மாறிடுச்சு. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது ஒயிட் கலராக தாங்க வரும். அப்படியே சுட சுட தலையில் தேய்ச்சிடாதீங்க. ஒரு நல்லா கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கிறது அப்படியே ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. அப்படியே பிசு பிசுன்ட்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்து கொதிக்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் வந்து இறக்கிட்ட அப்புறமா சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப கட்டி தட்டுரும் அப்போம்போது. இறக்கிட்ட அப்புறமேட்டுக்கு கரைச்சி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பழுத்த வாழைப்பழம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அரை வாழைப்பழம் போட்டிருக்கேன். என்னடா முடிக்கு போய் வாழைப்பழம்லாம் போட சொல்கிறாளேன்னு பார்க்காதீங்க, வாழைப்பழம் தாங்க கேம் சேஞ்சரே. ஒரு ஷைனிங், அந்த அளவுக்கு ஷைன் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு வந்து சில்கியாகவும் இருக்கும் ஹேரு. நிறைய மார்க்கெட்டில் பனானா ஷாம்பூஸ்னே இருக்கா, நல்லா ரேட் அதிகம். சும்மா ஒரு அரை வாழைப்பழத்தை போட்டுக்கோங்க, நல்லா திக் பேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து முன்னாடி கொடுத்த ஒரு ஹேர் பேக் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஷாம்பூ கூட போட்டு மைல்டு ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்ட அப்புறம் இது கண்டிஷ்னர் மாதிரி சும்மா போட்டு ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிடுங்க, எதுவும் ஷாம்பூ எல்லாம் போட வேண்டாம். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிடுங்க. வீக்லி ட்வைஸ் வந்து நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்து இந்த ஹேர் பேக்கையும் கண்டிஷ்னரையும் போட்டிங்கன்னா நல்லா ஹேர் க்ரோத் இருக்குங்க. ஹேர் ஃபாலும் கம்மியாகிறத விசிபிளாகவே பார்ப்பீங்க. பிளாஸ்டிக் சீப்லாம் தூக்கி போட்டுருங்க, உடன் சீப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.